இதுவும் ஒரு ஹர்ப் வெரைட்டி தான். இது தைம் இது வாசமாக இருக்கும். இன்னொன்று வந்து சேஜ் பிளான்ட் தான் நான் திரும்பவும் வாங்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், காஞ்சி போயிடுச்சு ஃபுல்லாக. இது மட்டும் நான் கிளியர் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஃபுல்லாக காஞ்சிருச்சு பாருங்கள். கஷ்டமாக இருக்குது. ஆனால் வளருமா தெரியல. கட் பண்ணி விட்டால் வளருமான்னு தெரியல. கட் பண்ணி விடணும். உள்ளேருந்து இந்த குட்டி குட்டியாக துளிர்க்குது. இது வந்து இங்கே இந்த ஹார்டி துளசி அப்படியே வின்டர் டைமில் இருந்து திரும்பவும் வருது. இங்கே ஸ்ட்ராபெரி பூ வச்சுருக்கு. இதெல்லாம் ஹைபிஸ்கஸ். இந்த ஊர் செம்பருத்தி இது. ஆனால் பழுத்துருச்சு. லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பத்தலை. நான் இப்போ தான் விட ஆரம்பித்தேன். அதனால தண்ணி கொஞ்சம் இதுவாகி பழுத்துருச்சு இலையெல்லாம். இது ப்ளூபெர்ரி. ஆனால் இந்த தடவை ஒரு பூவும் கிடையாது, ஒன்றும் இல்லை. மேபி லாஸ்ட் இயர் ஒரு 10-15 தான் வந்தது. பிறகு இலையே ஒன்றும் இல்லை. 4 இலை தான் நிற்கிது. இவ்வளோதான். உள்ளேருந்து புதுசாக வந்துச்சுன்னா மேபி கொஞ்சம் நல்லா வளரும்னு நினைக்கிறேன். அது எனர்ஜி சேவ் பண்ணி நெக்ஸ்ட் இயர் தான் வரும். சில நேரத்தில் இங்கே அப்படி தான் நடக்கும். இந்த பாருங்க செரி. ஆனால் ஒன்றும் பூ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை நான் மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரில. இதில் ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் பூ வச்சு வந்துச்சா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு காயும் இல்லை. இது வந்து ஆப்பிள். இது ஆப்பிள். இதுதான் தெரியல, ஏப்ரிகாட்டா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இதில் பேரும் எழுதி இல்லை. என்ன பிளான்ட்டுன்னு எனக்கு தெரியல. இல்லை ப்ளம் வெரைட்டியானு தெரியல. ஏன்னா இது ப்ளம்மு. ஆனால் ஒரு 3 வருஷம் ஆகுது இங்கே வந்து வாங்கினோம். இலை பழுத்து இப்படி தான் போகுது. ஒரு பூவும் வந்ததில்லை. இங்கே பாரு, இதுதான் எக்கச்சக்கமாக காய் வச்சிருக்கு. விழுகுது. எது போய் எது பேலன்ஸ் வருதோ அதுதான் நிற்கும். ஃபுல்லாக காய் வச்சிருக்கு நிறைய. அது ஃபுல்லாக காய் தான். நிறைய காய் வச்சிருக்கு. பேஸ் என்னன்னு சொல்லலை நான். பேஸ் இது ஃபுல்லாக. இதெல்லாம் போயிடும். இதெல்லாம் குட்டி போயிடும். இதெல்லாம் இப்போ மழை காற்று அப்படிலாம் வரும்ல, நிறைய போயிட்டு பேலன்ஸ் எது வருதோ அதை நம்ம சாப்பிட வேண்டியதும். இது அங்கேருந்து ஆப்பிள் ட்ரீ. ஸோ அதை எடுத்துகிட்டு தான் இது நான் சீடு போட்டு வளர்த்தது. ஆனால் வளமாக இல்லை. இந்த பாருங்கள், லீவ்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ட்ரீ நல்லா இருக்கிறதுனால மேபி இதுலேருந்து ஒரு கட்டிங் எடுத்து வைக்கலாமான்னு பார்க்குறேன். இந்த ஆப்பிள் ட்ரீலேருந்து இதை கட் பண்ணி அப்புறமா. நான் இது வரைக்கும் செய்ததில்லை, அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன். இதில் பாருங்கள், பியோனி இது மொட்டு வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், எறும்பு பாருங்கள். இந்த பிளான்ட்டில் எப்பயும் இந்த கருப்பெரும்பு, இப்படி ஒரு கருப்பெரும்பு ஓடும். இந்த பூவில் இருக்கும். அது என்னன்னு தெரியும். ஆனால் ஒன்றும் அதுக்கு ஹார்ம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்பயும் அந்த பட்டு வச்சிச்சுன்னா அந்த கருப்பெரும்பு மாதிரி ஃபுல்லாக நிறைய இருக்கும். இதில் இன்னும் வரல. இது கிரேப்ஸ். ஆனால் வெறும் குச்சியாக தான் இருக்குது இந்த தடவை. நிறைய லீஃபே இல்லை, என்னன்னு தெரியல. இது ஒரு சக்குலண்ட் வெரைட்டி தான். பூ வச்சுருக்கு பாருங்கள், மஞ்சள் பூ. இந்த பான்சி அங்கே இது நல்லா அழகான கலர். கீழே இருந்தது, எடுத்து வச்சு. இந்த தடவை ஒன்றும் வாங்கலை இன்னும் செடி. இனிமேல் தான் வாங்கணும். அங்கே போய் பார்ப்போமா என்ன வேலை பண்ணியிருக்காருன்னு. இங்கே ஸ்ட்ராபெரி வச்சு எல்லாம் மழை தண்ணி விட்டு. குச்சி பாருங்கள் எங்கே இருந்ததுன்னு தெரியல. ஃபுல்லாக ஒரு 10 செடிக்கிட்டே இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ ஸ்ட்ராபெரி வருது இந்த தடவை. அது வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. ஸ்ட்ராபெரி பூ பாருங்கள் ஃபுல்லாக. ஆனால் இது வந்து
அந்த குட்டி குட்டி பெப்பர் மாதிரி லாஸ்ட் டைம் இருந்தது, அந்த ஸ்ட்ராபெரியா இல்லை நான் மற்றது புதுசு வாங்கினதில் உடச்சி வச்சேன். அந்த ஒரு இது மாதிரி வரும், அதை உடச்சி வச்சேன், அதுவான்னு தெரியல. இங்கே பாருங்கள், சாண்டை இது பண்ணி நான் முதல் காமிச்சல. இப்போ இந்த ஒரு இவ்வளோ நேரத்துக்குள்ளே தான் ஃபுல்லாக அந்த ஏரியா வரைக்கும் கொண்டு போயிட்டே இருப்பாருங்க. நானும் கொஞ்சம் வேலை பண்ண போகிறேன். இப்போ இதெல்லாம் க்ளீனாக பெருக்கி தள்ள போகிறேன். நான் இன்னொரு ப்ரூம் ஸ்டிக் இருக்குது, அதில் பெருக்குனா கொஞ்சம் க்ளீனாக வரும். இதில் வந்து இதுதான் நான் முதல்ல வீடு பெருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வேறு ஒன்று வாங்கிட்டதால் அதை இது பண்ணிட்டேன். இது கொஞ்சம் க்ளீனாக பெருக்கும், வீடு பெருக்கிற மாதிரி. அந்த இங்கே பாரு, அந்த க்ளீனாகவே தள்ளலாம். தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் ஃபோனையும் பிடிச்சிட்டு இதையும் செய்ய முடியாது, வச்சுட்டு கொஞ்சம் நானும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, பாய். நான் உங்களுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வீக்காக அப்டேட் பண்ணுறேன்.